அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது சிபிடி எக்ஸாம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2, அதாவது பேப்பர் 1 ஆனது உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ் பண்ணியும் பேப்பர் 2 ஆனது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். நிறைய பேர் வந்து இந்த கம்ப்யூட்டர் புதுசாக தான் எக்ஸாமுக்கே அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுத போறீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும், எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ இதை ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா தயவுசெய்து பார்த்துக்கோங்க. மறக்காம என்ன பண்ணீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஓஎம்ஆர் பத்தி டீட்டெயில் வேணும்னா தயவுசெய்து சொல்லுங்க. ஆல்ரெடி பழைய வீடியோ ஒன்று இருக்கு, அதை நான் கீழே உங்களுக்கு லிங்க்ல வச்சுறேன். இல்ல சார் எனக்கு புதுசா வேணும் அப்படின்னா அதுவும் ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? ஏன்னா 19ஆம் தேதி தான் உங்களுக்கு ஏஇக்கு உண்டான ஃபர்ஸ்ட் எக்ஸாம் 19/9 நடக்க போகுது. ஸோ ஓஎம்ஆர் பத்தின தகவல் வேணும்னாலும் தயவுசெய்து சொல்றேன். அதே மாதிரி சிபிடி எக்ஸாம் ஆனது ஏஇக்கு வந்து 16ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால அந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இதுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில 9:30க்கு எக்ஸாம்னா மேக்சிமம் 8 to 9 மணிக்குள்ள 8 to 9 மணிக்குள்ள நீங்க எக்ஸாம் சென்டர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மேக்சிமம் 8:30. நான் சொல்றது என்னன்னா, ஏன்னா லாங்ல இருந்து வரீங்க நிறைய மேக்சிமம் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவுட்ரு காலேஜ்ல தான் போடுவாங்க. சரிங்களா? அவுட்ரு காலேஜ்ல தான் உங்களுக்கு போடுவாங்க. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. கிளியரா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஹால் டிக்கெட் மட்டும்தான் நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஹால் டிக்கெட் உங்களுக்கு கலர் பிரிண்ட் அவுட் அல்லது நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட பிளாக் அண்ட் ஒயிட்டா போட்டுக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டா நீங்க போட்டுக்கலாம். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எதுக்கும் எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி பேக் மஸ்ட். ஏன் சார் பேக் மஸ்ட்? நிறைய பேர் எக்ஸாம் தானே ஹால் டிக்கெட் மட்டும் எடுத்துட்டு போயிருங்கன்னு நினைப்பீங்க. உங்களோட சாவி, வாட்ச் எதுவா இருந்தாலும் உங்களோட பேக்ல போட்டு வெளியே வைக்க சொல்லிடுவாங்க. நீங்க உள்ள எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென் தான். சரிங்களா? ஒரு பிளாக் பென் மட்டும் எடுத்துட்டு போங்க. ரஃப் பேப்பர் முதற்கொண்டு அவங்களே கொடுத்துருவாங்க. மேக்சிமம் அங்க இன்விஜிலேட்டர் என்ன சொல்றாங்கன்றத பாத்துங்க. மேக்சிமம் செக் பண்ணிட்டு தான் உள்ள உங்களை அனுப்புவாங்க. நீங்க அதனால எதையுமே எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, நான் உள்ள போயிட்டேன் சார், உட்காந்துட்டேன் சார். உங்களுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப், ஆதாரோ இல்ல பேனோ ஏதோ ஒண்ணு சம்திங் நீங்க எடுத்துட்டு போயிடணும். ஒரிஜினல் ப்ரூஃப். சரிங்களா? ஏன்னா ஒரிஜினல் கண்டிப்பா பார்ப்பாங்க. கிளியரா? சோ இது நீங்க போய் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் செக்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, உங்களை அங்க போய் லைவ் போட்டோ ஒன்று எடுப்பாங்க. லைவ் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டான நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் என்ட்ரி பண்ணோடனே உங்களுக்கு உண்டான சிஸ்டம் நம்பர் அலோகேட் ஆகும். சிஸ்டம் நம்பர் அலோகேட் ஆனோடனே அங்க போய் உங்களை உட்கார சொல்லிடுவாங்க. சரிங்களா? அங்க போய் நீங்க உட்காந்துருவீங்க ஒரு 1/2 hour முன்னாடியே. சரியா? அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்ல ஆரம்பிப்பாங்க. என்ன சார், ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இப்படிதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்கும். ஸோ எப்படின்னா உங்களுக்கு இந்த நீங்க போய் உட்காடுறீங்க பாத்தீங்களா, உட்காரப்போ உங்களோட சிஸ்டம் நேம் இருக்கும். உட்காரப்ப உங்களுக்கு சிஸ்டம் நேம் இருக்கும். இங்க வந்து உங்களோட பேரு என்ன எக்ஸாம், கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல மெக்கானிக்கலா சிவிலா அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து அவங்க சொல்லுவாங்க. மேக்சிமம் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் அப்ளிகேஷன் நம்பர் ஏதாச்சும் ஒன்று தான் யூசர் ஐடி பாஸ்வேர்டா இருக்கும். ஸோ அதனால ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சரிங்களா? அதை அங்க சொல்லிடுவாங்க. சரி, இந்த பேஜுக்கு இப்ப நான் லைவா டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னா எங்க சார் போய் பாக்குறது அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போயிட்டு ரெக்யூர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, ரெக்யூர்மெண்ட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ்ல போனீங்கன்னா மார்க் டெஸ்ட், ஓஎம்ஆர் சாம்பிள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மார்க் டெஸ்ட் இருக்கு பாருங்க, இதை வியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியா மார்க் டெஸ்ட் பேஜ் ஆனது இப்படி ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகும். இதை நீங்க சைன் இன் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா? சைன் இன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படிதான் வரும். இதுல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் எக்ஸாம், மேக்ஸிமம் உங்களுக்கு 3 hours எக்ஸாம் இருக்கு. 3 hours 200 questions. இங்க வந்து அவங்க மார்க் டெஸ்ட்டுக்காண்டி சும்மா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். ஏபிசிடி அப்படின்ற ஆன்சர் டைப்ல தான் இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 1/2 hourல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். கிளியரா? சோ இதை நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்து என்ன பண்ணணும், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவா படிக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்காண்டி கொடுக்குறாங்கன்னா நீங்க வந்து எந்தவித தவறுமே இல்லாம அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதுக்காண்டி தான். இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லயும் கொடுத்துருப்பாங்க. தமிழ்லயும் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணும். அது போக இந்த கொஸ்டின் நம்பர் பாக்ஸோட கலர், ஸோ இந்த கிரே சில்வர் கலர் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை இன்ன வரைக்கும் பார்க்கல. இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணல. கிரீன்ல இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணிருக்கீங்க.
அதே மாதிரி பர்பிள் இருந்துச்சுன்னா மார்க் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணாம இருக்கீங்க. 5வது என்னது, மார்க் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு ஆன்சர் பண்ணாம இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தோட இன்ஸ்ட்ரக்ஷனும் படிச்சுட்டு நீங்க இதை கொடுத்துருக்காம பாருங்க. இதெல்லாம் படிச்சுட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி மவுஸை வச்சு மேலே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து தெரியும். கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் போயிட்டு கடைசியில் போயிட்டீங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த இடத்துல இந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ண சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஐ எம் ரெடி டு பிகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சாரி உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வரும். இல்லாட்டி எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, இன்னும் 4 நிமிஷம் இருக்கு, இன்னும் 3 நிமிஷம் இருக்குன்னு டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு டைம் 0 வந்ததுக்கு அப்புறம் ஐ எம் ரெடி டு பிகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். ஐ எம் ரெடி டு பிகின் கொடுத்தோன்னே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்க பேரு, அதே மாதிரி என்ன எக்ஸாம், குரூப் 1 என்ன இது, ஜிஎஸ்ஆ, தமிழா, மேக்ஸா அப்படின்றது தனித்தனியா உங்களுக்கு வந்துடும். ஆனா இதுல வந்து உங்களுக்கு வராது. இதுல வந்து மேக்ஸிமம் டெக்னிக்கல் தான் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால டைரக்டா அந்த பேப்பர் தான் கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் உங்களுக்கு ஷோ ஆகும் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், அடுத்து தமிழ்ல இருக்கும். சாரி, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் தமிழ். ஓகேவா? இந்த கொஸ்டின் ஃபுல்லா தெரியலன்றப்ப இந்த இடத்துல இந்த அம்புக்குறி இருக்கு பாத்தீங்களா, இந்த அம்புக்குறி எழுத்துனீங்கன்னா கீழே மேலே போகும். இந்த இடத்துல உங்களுக்கு உண்டான டைம் வந்து ஓடிட்டு இருக்கும். நீங்க எக்ஸாம் இந்த நம்பர் ஸ்டார்ட் ஆனோன்னு உங்களுக்கு எவ்வளவு நேரம், 2 மணி நேரம் அப்படின்னா 120 நிமிஷம். சரிங்களா? 3 மணி நேரம் அப்படின்னா எவ்வளவு, 180 நிமிஷம். ஸோ 180ல இருந்து உங்களுக்கு மைனஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த மொதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1க்கு என்னது, ஏஓ என்னவோ பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட். கண்டிப்பா வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணீங்கன்னா சேவ் நெக்ஸ்ட் மஸ்ட். சரிங்களா? ஸோ இப்போ நான் கொஸ்டின் 20, இப்போ 1வது கொஸ்டின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1வது கொஸ்டின் இருக்கு. 1வது கொஸ்டின் இந்த மாதிரி இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் கிரே கலர்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த வரைக்கும் அந்த கொஸ்டின்ஸே பார்க்கல அப்படின்றது அர்த்தம். ஆன்சர் அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டினுக்கு மார்க் பண்ணி சேவ் அண்ட் ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த வரைக்கும் அதுக்கு ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். இந்த 7, அதாவது ஒரு கொஸ்டின் டவுட்டா இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த கொஸ்டின் டவுட்டா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், இப்ப இதான் ஆன்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க வந்து கொஸ்டின் வந்து எனக்கு டவுட்டா இருக்கு தெரியல, அப்போ மார்க் ஃபார் ரிவ்யூ நெக்ஸ்ட் கொடுத்துரு. அப்ப என்ன ஆகுனா இந்த மாதிரி வரும். பர்பிள் மட்டும் வந்துச்சுன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ, ஆன்சர் பண்ணாம நீங்க மார்க் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? இப்போ வந்து நான் 15வது கொஸ்டின் போறேன்னு வச்சுக்கேன். இப்போ நான் இதை ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்தேன்னா இந்த மாதிரி வரும், பர்பிள் வித் டிக் மார்க். இதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு எக்ஸாம்ல பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணிக்குவாங்க ஸ்கோருக்கு. ஆனா நீங்க ஆன்சரே பண்ணாம மார்க் பண்ணிருக்கீங்க பாருங்க. இப்ப இந்த 5, 6, 7, 8லாம் ஆன்சரே மார்க் பண்ணாம ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ஆனா இதற்கு என்ன ஆன்சர்னே தெரியறப்ப இதை வந்து மார்க்கா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரியா? கிளியரா? ஆனா இந்த மாதிரி பர்பிள் கலர்ல உங்களுக்கு டிக் மார்க் இருக்கு பாருங்க, ஆன்சர் பண்ணிட்டு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு வந்து உங்களை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. கடைசி நீங்க வந்து ரிவ்யூ பண்ணலனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், சப்மிட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆயிடும். அப்ப உங்களுக்கு இந்த கிரீன் மார்க் இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணிட்டு மார்க் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பாத்துக்கலாம். இந்த பர்பிள் கலர் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க ஆன்சரே பண்ணாம மார்க் பண்ணிருக்கீங்க. கிரீன் கலர் அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட், மார்க் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கலருக்குலாம் நீங்க என்ன பண்ணல, ஆன்சரே பண்ணல. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டைம் முடிஞ்சோடனே இங்க என்ன பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். சப்மிட் கேட்கும், சப்மிட் கொடுத்துட்டு எக்ஸிட் வந்தாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸாம் ஃபுல்லா இருக்கு. நீங்க டிப்ளமோவா இருக்கட்டும், ஏஇயா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டெப் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஏஇ டெஸ்ட் பேட்ச் வேணும்னு நினைச்சிருப்பீங்க, இன்னும் நிறைய பேருக்கு மெட்டீரியல் கிடைக்காம இருக்கும். ஸோ ஐடிஐ டெஸ்ட் பேட்சும் இருக்கு, ஏஇ டெஸ்ட் பேஜும் சப்ஜெக்ட்டுக்கு சில சப்ஜெக்ட்டுக்கு இருக்கு. ஸோ எது எது வேணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா இப்ப இருந்தே என்ன பண்ணீங்க, வாங்கி பிடிஎஃப் தான் நம்ம கிட்ட எல்லாமே. என்னது, நம்ம கிட்ட பிடிஎஃப் தான், புக்கு கிடையாது. சாம்பிள் எல்லாம் பாருங்க, எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் வச்சிருக்கோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ வேணும்னா தாராளமா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வேணானா என்ன பண்ணுறீங்க, வேணானா விட்டுருங்க. எங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு நல்லபடியா படிங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆல். ஓஎம்ஆர் பத்தி நான் தனியா உங்களுக்கு வீடியோ வேணும்னா கேளுங்க. அப்படி இல்லைன்னா என்னது, பழைய வீடியோவை கீழே உங்களுக்கு லிங்க்ல வைக்கிறேன், தாராளமா அதை யூஸ் பண்ணி மறக்காம என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதை தாண்டி வேற எதுவும் டவுட்ஸ்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த லாகின் இதுவும் உங்களுக்கு நான் வைக்கிறேன் கீழே,
டெஸ்ட் வேணா நீங்க சும்மா இந்த மவுஸை வச்சு சிஸ்டத்துல அட்டன் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.